இந்த சம்பவத்தின் பின்னணியில் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா என்பதை கட்டாயம் கண்டறிய வேண்டும். தாக்குதல் நடத்தப்பட்ட நாங்குநேரி கிராம மக்களை நேரில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல் தெரிவித்துள்ளார். புகார் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ஜான் அவருடைய மனைவி வாய் பேச இயலாதவர். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மிகவும் சிறிய வயதிலேயே அவர்கள் தந்தையை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த படுகொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஜான் அவர்களின் குடும்பத்திற்கு அரசு போதிய நிதி உதவியை வழங்குவதோடு அரசு வேலைவாய்ப்பையும் அவருடைய மனைவிக்கு வாய்ப்பே இயலாத பெண்மணிக்கு வழங்க வேண்டும். இப்போது மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினோம். கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு அந்த அம்மையாருக்கு உதவுவோம் என்று கலெக்டர் கூறியிருக்கிறார். அரசு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கும் உரிய ஏற்பாடு செய்யப்படும் என்று சொன்னார். அதேபோல வட இந்திய இளைஞரின் குடும்பத்திற்கும் நிதி உதவி, அவர்கள் குடும்பத்திற்கான வீடு, அதாவது கலைஞர் கனவு இல்லம் எப்படி இந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல அந்த குடும்பத்திற்கும் ஒரு வீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் வைத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா என்பதை கட்டாயம் கண்டறிய வேண்டும். போதை பழக்கம் மட்டும்தான் காரணமா என்றாலும் அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.